வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சிகள்லாம் செய்கின்றோம். சில பொழுது வெற்றி வந்து சேர்ந்து விடுகிறது. அப்பெல்லாம் என்னுடைய திறமை, நான் யார் தெரியுமா, இது எனக்கு ரொம்ப கம்மி, இதை விட பெரிய பட்டம் பதவி எனக்கு கிடைச்சிருக்கணும், ஏதோ இது கிடைச்சிது பரவாயில்ல என்று நாம் இருமாந்து போகின்றோம். ஆனால் திடீரென்று ஒரு தீய சூழல், ஒரு துன்பம், அதிர்ச்சி, தோல்வி, டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், பிறராலே ஏதாவது ஒரு சிக்கல், இப்படி நாம் செய்த கர்ம வினைகள் அம்பு போல் நம் எதிரிலே வேறொரு பெயரும் வடிவும் தாங்கி நின்று கொண்டு என்ன செய்கிறேன் பார் உன்னை என்று மிரட்டிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில, துன்பம் வந்து சேருகின்ற வேளையில அப்போ அந்த நான் வராது. அப்போ என்ன வரும்னா, அப்போவே ஜோசிகாரன் சொன்னான், எனக்கு டைம் சரியில்லை என்று சொன்னான், 7.5 சனின்னு சொன்னான், 8.5 சனின்னு சொன்னான். அப்போல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ நான் பார்க்குறேன், ஏதோ ஒன்று அப்படித்தான் இருக்கணும், இல்லைன்னா என்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருமா என்று நம்ம ஏதாவது ஒரு காரண காரியத்தை யார் மேலாவது போடுறதுக்கு தயாராக இருப்போம். வாகனத்தை எடுத்துக்கொண்டு நேராக வெளியே போவோம். கொஞ்சம் தூரத்தில் யார் மேதையாவது மோதி நின்று விடுவோம். ஸ்கூட்டர்லேயோ பைக்லேயோ எங்கேயாவது முட்டி மோதிக்கொள்ளும். அப்போ நாம் சொல்லுவோம், நம்ம இன்னைக்கு காலையில் இந்த பைக்கை எடுக்கும் பொழுதே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் குறுகுருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனுடைய திருஷ்டினால தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சாதாரணமாக எனக்கு நடக்காது, அவன் பார்க்கும் பொழுதே நினச்சேன் அவன் பார்வையே சரியில்லை, கண்ணு போட்டான், திருஷ்டி போட்டான், அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆனால் நல்லதே நடந்தா கூட, தீமையே நடந்தா கூட, அம்மா நான் அறிவது வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய பாரத்தை எல்லாம் உன் மீது போட்டு விட்டேன், நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, என்னுடையதுன்னு நான் எல்லாம் என்னெல்லாம் நான் என்னுடையதுன்னு நினைக்கிறேனோ, என்னுடைய பொன், என்னுடைய பொருள், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து என்று என்னெல்லாம் நான் இருமாந்து நினைக்கிறேனோ அதெல்லாம் உன்னுடையது தாயே, என்னுடையது ஏதும் இல்லை என்று சொல்லி சரணடையக்கூடிய பாடல். இதில் ஒரு பெரிய பிலாசபி இருக்கு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று ஒரு எண்ணத்தை நாம் உறுதியாக பூண்டு விட்டோம் என்றால் நமக்கு வாழ்க்கையில் தோல்வியே வராது என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய இந்த பாடல் உங்களுடைய புஸ்தகத்தில் வந்து 95வது பாடல் என்ன போட்டிருக்கு? மன உறுதி பெற. இதனால் நமக்கு என்ன கிடைக்குது? மன உறுதி, வைராக்கியம் கிடைக்கும். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே, இமவான் பெற்ற கோமளமே, கோமளமே, கோமளமே.
சொந்தம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே இமவான் பெற்ற கோமளமே இமவான்